இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும்ல? அது மட்டும் என்னோட நோக்கம். Money lender lent me the money and wanted to take over my property. Okay. This man is having only one house. இங்க ஒரு படுக்கை இருக்கும். இந்த படுக்கையில இருந்து பல ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் புக்ஸும் பல கனவுகளும் இனி வழங்க மாட்டோம். நம்ம ஏதாவது வேலை செய்யலைன்னா இவருக்கு கட்சி நடத்துறதுக்கு கமலுக்கு எங்க இருந்து பணம் வருது? தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன். கமலஹாசன் அவர்களை நாங்கெல்லாம் ஒரு திரைக்கலைஞர் என்கிற அடையாளத்தையும் தாண்டி எப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். ராமசாமி நாயக்கர் கருப்பு சட்டை போட்டவர். சீனிவாச ஐயங்காருக்கு மகனாக ஜாதி இல்லாத ஐயங்கார். நான் என்னதான் தலையிட இருந்தாலும் நான் புறப்பட்ட இடத்தில் நான் ஒரு ஓட்டு வாங்குவதற்காகவோ அல்லது ஒரு இனத்தை ஒரு குலத்தின் சந்தோஷத்தை சம்பாதிப்பதற்காகவோ நான் பார்ப்பன விரோதி என்று சொன்னால் யாராவது நம்புவார்களா? சட்டை மாத்திர நான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அன்போட இதை போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க. எம்மதமும் எனக்கு சம்மதம் இல்லை. ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க. நான் பெரிய பங்களால இருக்கணும், அந்த கார்ல போகணும். என்னுடைய ஆசையே இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும். கமலஹாசனுக்கு எப்பொழுதுமே தோல்விதான் அடையாளம். இன்னும் இந்த சூரியகுண்டு பல ஊர்களில் திரையிடப்படவே இல்லை. யாருகிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? ரொம்ப நேர்மையான கொம்பன். நான் நம்புற நேர்மைக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். என் நேர்மையை கேலி செஞ்சா எனக்கு பிடிக்காது. இது ஜனநாயக நாடு. ஓட்டு போடுறது இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. தமிழ்நாடு. அச்சா, you're a Tamilian. Tamil speaking Indian. நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கானே, அதான் ஏன்னு. பணம் கொடுத்தா கூட வசதி கிடைக்காத ஒரு நாடு இது. That's India for you. பணம் கொடுத்தா எது வேணா எப்ப வேணா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் that will be India for you. என்ன சுத்தி நடக்கிற போலித்தனத்தை என்னால தாங்கிக்க முடியல. லட்சியங்கள் சோறு போறது இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த பசி என்ன பலி வாங்க நான் விட மாட்டேன். நானே அழிஞ்சு போனாலும் சரி, என்னோட கொள்கைகள் அழிஞ்சு போக நான் விட மாட்டேன். வச்சிருந்தேன்னா எப்படி இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ஆனா இப்படித்தான் வாழணும்னு நினைச்சேன். அது முடியாது. இந்த நாட்டுல முடியாது. நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தண்டனை. ஏன்? நான் நேர்மையா இருந்ததுக்காவா? நமக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே சும்மா இருந்தாலும் வச்சுக்கா, எல்லாமே போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். சாந்தமா கோவப்படாம இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. இந்த மாதிரி சாக்கடையை வச்சிருக்கிறதுனால அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கடிச்சா என்ன கட்டுறோம், காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். என்ன சுத்தி நடக்கிற அசிங்கம், அவமானம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. I'm going to fight it and I want you to fight. அப்படியே அரசியலுக்கும் போயிடு. ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு டூல், ஆயுதம், அவ்வளவுதான். ஆணி அடிச்சு முடிச்சதும் சுத்தியில தூக்கி ஓரமா வச்சிருந்துச்சு. குள்ள நரிக்கு சமமா சூழ்ச்சி பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்ல. வாழ்ந்தா சிங்க மாதிரி வாழ்வோம் சகா. ஒரு கலைஞனுக்கு சமூக பிரச்சனை தேவை. அது இல்லைன்னா அவன் உண்மையான கலைஞனே கிடையாது. என்ன பொறுத்தவரை அவன் மனுஷனே கிடையாது. எனக்கு முதல்ல மனுஷனை என்ன சுத்தி இருக்கிற சமுதாயம் தான் முக்கியம். நான் நேர்மையை தான் நம்பினேன், தெய்வத்தை கூட நம்பல. ஒரு தரம் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. நேர்மை இங்க இருக்கு.